இன்னைக்கு திராவிட கழக தலைவர் வீரமணி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக நான் படிச்சேன். திருப்புவனம் அஜித்குமார் கொலை வழக்குல அதிகாரிகளுக்கு தொடர்பு இருப்பதா சொல்லப்பட்டது. யார் அந்த அதிகாரிகள், யாரை திருப்திப்படுத்த இந்த கொலை நடந்தது, அவர்கள் மீதான நடவடிக்கைகளை பற்றி எந்த தகவலும் தற்போது வரை இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த உயரதிகாரிகள் இந்த மாதிரி தொடர்ச்சியாக இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுனாலதான் இப்போ இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றத எடுத்துருக்கு. இதற்கு முன்பு இருந்த அரசாங்கம் அதாவது இங்க ரெண்டு ஸ்ட்ரக்சரா பார்க்கணும். அரசு எந்திரம் ஒன்று, பர்மனன்ட் ஸ்ட்ரக்சர், அபிஷியல்ஸ். இவ்வளவு பேசுறாங்கல்ல, இவ்வளவு அமைச்சர்கள் லஞ்சம் வாங்கிட்டாங்க, அரசியல்வாதிகள் லஞ்சம் வாங்கிட்டாங்கன்னு. எந்த அமைச்சராவது யோக்கியம் வரலாம் செம்படுத்து உள்ளவேன் பேசுற எந்த அமைச்சர்களாவது, எந்த IAS ஒப்புதல் இல்லாமல், கமிஷனர்களுடைய ஒப்புதல் இல்லாமல் அரசாங்கத்தின் ஜியோக்கள் பாஸ் ஆகாது, அமைச்சர் கையெழுத்து போடுகிற அளவுக்கு இங்க IAS அதிகாரம் இருக்குன்னு சொல்லுது. ஒரு IAS ஒரு IPS குற்றச்சாட்டு வைங்க. ஏன்னா அவர்கள் பிழைப்பு நடத்துகிறார்கள், அவர்கள் லஞ்சம் வாங்குகிறார்கள், அவர்கள் இந்த அரச பயங்கரவாதத்தை நகர்த்துகிறார்கள். அவங்களுக்கு டிரான்ஸ்பர் சம்பளம் வாங்குற மகாராஜானுங்க. நாளைக்கு வீதிக்கு போய் போடுங்கம்மா ஓட்டு, விசில பார்த்து போடுங்கம்மா ஓட்டு, உதயசூரியனை பார்த்து போடுங்கம்மா ஓட்டு, ரெட்டலையை பார்த்துன்னு எந்த ஆபீசரும் போறதில்லை. அப்படியே கால் மேல கால் போட்டு ஐ ஆம் IPS, ஐ ஆம் IAS. அவர்களுக்கு மக்களின் கண்ணீர் தெரியாது, அவர்களுக்கு மக்களுக்கும் சம்மந்தம் இல்லை. நான் முதல்ல ஆரம்பிச்சதுதான். நீங்க பத்திரிகையாளர் இருந்தா, நீ வக்கீலா இருந்தா, நான் IAS IP. இந்த அதிகார வர்க்கத்தில் அரசியல்வாதிகளை விட கொடூர புத்தி கொண்டவர்களாக அரசு அதிகாரிகள் பலர் இருக்கிறார்கள். அதனாலதான் ஆசிரியர் கொடுத்த அறிக்கையிலையும் திருப்புவனத்திலையும் அந்த IPS யார் என்கிற கேள்வி இதுவரைக்கும் வரல. அது எங்க கவர்மெண்ட்ல ஃபெயிலியர் தான், நான் ஒத்துக்கிறேன். இன்னைக்கு இங்க அப்படி ஒரு சிக்கல் இருந்துச்சுன்னா இதுலயும் அரசு அதிகாரிகள் தப்பித்துக் கொள்வார்கள். அப்பாவிகள் பியூனு யாரு அந்த சினிமாவில் சொல்லுவாங்களே, நீ யார் அடிச்சு ரவுடியான தமிழ் வார்த்தையை அடிச்சேன், நான் அந்த கோயில் குழுக்கள் அடிச்சேன், அது மாதிரி இங்க பாதிக்கப்பட்ட கடைநிலை ஊழியன். ஆனால் கையெழுத்து போடுகிற IAS IPS என்கிற ஆல் இண்டியா சர்வீஸில் வருகிற அதிகாரம் படைத்த அதிகாரம் உண்டவர்கள் யாரும் சிக்கிக் கொள்வதில்லை. அவருடைய காப்பாற்றுகிற முயற்சியை எல்லா அரசாங்கம் செய்து நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். இல்ல, அதிமுக ஆட்சி காலத்துல 40 கொலைகள் நடந்ததாக இப்போ செய்தியா படிக்க முடிஞ்சது. திமுக ஆட்சி காலத்துல 32, நான் படிச்ச தகவல் படி 32. அதுல 27 மரணங்கள்ல 9 மரணங்கள் காவல் நிலையத்தில் நடக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. முதல் கொலை நடக்கும் போதே, முதலமைச்சர் MK ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்த போது முதல் கொலை நடக்கும் போதே, இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, விஜய் சார் இந்த மாதிரி பேசியிருந்தார் அப்படின்னா, இதை அப்போ அவர் பேசியிருந்தாருன்னா எல்லா காவல் நிலையங்களையும் எல்லா காவல் அதிகாரிகளும் ஒருவித பயந்தாவது ஒருவித ஒழுங்கை கடைபிடிச்சிருப்பாங்கல்ல. அது ஏன் கடந்த ஆட்சியில திமுக செய்யல? நிறைய விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள் அது குறைவாக குறிப்பிட்டிருக்கீங்க. 40 காவல் மரணங்கள் நடந்ததாகவே கடந்த 5 ஆண்டுகள் 40 காவல் மரணங்கள் நடந்ததாகவே நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் குறிப்பிடுச்சு. ஏன்னா அது நான் வந்து அதை ஆதரிக்கிற ஆள் நான் இல்லை, ஆதரிக்கிற அளவுக்கு மனநோய் படைத்தவன் நான் இல்லை, அது எந்த கட்சியாக இருந்தாலும். ஆனால் எங்கள் முதலமைச்சர், எங்கள் தலைவர் அதில் முதல் காவல் மரணம் நடந்த போது உடனடியாகவே இந்த மாவட்டத்தில் SPயை மாற்றிட்டு இதுக்கான ரிப்போர்ட்டை நேரடியாக கொண்டு வந்து சட்டமன்றத்தில் நேரடியாக பதில் சொன்னார். வாதங்கள் இருக்கு. அதாவது எதிர்கட்சிகள் எங்க மேல் கடுமையான குற்றச்சாட்டு வச்சாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன், இந்த காக்காத்தோப்புல ஒரு இங்க சென்னையில் தான் வந்து முதல் மரணம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்க மீது குற்றச்சாட்டு வச்சார். அப்போ முதலமைச்சர் சட்டமன்றத்தை பதில் சொன்னார். அப்படி நிகழ்வு நடந்தது, ஆரோக்கியம் வாதம் நடந்தது. ரொம்ப முக்கியமாக இன்னொன்று கூப்பிட விரும்புகிறேன். நீ காலையில் நான் முன்னாள் மாநில மனித உரிமைத்துடைய ஆணையத்துடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய கண்ணதாசனோட பேசுகிற வாய்ப்பு இருந்துச்சு. அவர் சொல்றாரு, கஸ்டோடியல் டெத் என்று வழக்கு பதிவானாகவே சுயமோட்டாவாக நாங்கள் மாநில மனித உரிமை ஆணையம் முதலில் பங்கி போகும். இங்கு தமிழ்நாட்டில் கஸ்டோடியல் டெத் என்று பதிவு செய்யப்பட்ட அத்தனைக்கும் நாங்கள் சுயமோட்டா எடுத்திருக்கோம். நாங்கள் பொலிட்டிக்கல் கட்சி சார்பாக நியமிக்கப்பட்டாலும் எங்களுக்கு எந்த ப்ராசன் காசு இல்லை, நேராக சுயமோட்டோவாக போனோம். இன்னைக்கு அப்படி ஆணையம் செயல்படுதா? அப்படி இயங்குதா? ஏன்னா ஒரு அதிகாரிக்கு நீதிமன்றத்தை விட மனித உரிமை ஆணையத்தின் மீது பயம் இருக்கும். ஏன்னா வாழ்க்கை சம்பளம், கேஸ், நாளைக்கு ஜெயில் பெயில்னு போடணும். அப்படி இன்னைக்கு மாநிலத்தின் மனித உரிமை ஆணையத்துடைய அதிகாரிகள், சோகால்டு ஆபீசர்ஸ் யாராவது போனாங்களா? யாராவது பேசினாங்களா? திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் எல்லாத்தையும் சுயமோட்டா எடுத்து விசாரிச்சாங்க. எங்க அரசாக இருந்தாலும் சுயமோட்டா எடுத்து விசாரிச்சாங்களே, நேரடியாக களத்துக்கு போனாங்களே. இங்க ஒரு அறிக்கை காட்டுங்க, ஒரு ட்வீட் காட்டுங்க, ஒரு செய்தி குறிப்பு காட்டுங்க. அப்படி மாநில மனித உரிமை ஆணையம் இயங்குதா? இவர்கள் வேலை அதிகம், பேசுவது குறைவு. நான் அப்படியே பேச சொல்லுங்கிறோம். நந்தகுமார் சார், உங்களுடைய நாங்க எங்க ஆட்சியில கொலைகள் நடந்தாலும் நாங்கள் வந்து முடிச்சிருங்க. இல்ல, ராஜீவ்காந்தியினுடைய ஆதங்கத்தை புரிஞ்சுக்க முடியுது. எல்லாத்துக்கும் அதே ஆதங்கம் தான், யாருக்கும் மாற்று இருக்கிறது இல்லை. ஏன்னா இங்க போயிருக்கிறது வந்து ஒரு உயிர். ஆனா டாக் லெஸ் ஒர்க் மோருங்கிறத வந்து அவரு
இந்த பிரச்சனையை விட்டுட்டு வேற ஏதோ போய் வேலை பார்க்குற மாதிரி அவர் அர்த்தத்துல பேசுறாரு. இல்ல, இந்த வழக்கு சார்ந்துதான் வந்து வேலைகள் நடக்கப்படுது. பட்டியல் கொடுங்க. நான் முடிக்கிறேன். இவங்க வந்து முதல்ல வந்து இமீடியட்டா வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க. அந்த வார்டனை 3 பேர் அரெஸ்ட் பண்றாங்க. அந்த வார்டனை 3 பேரை வந்து சஸ்பெண்ட் பண்றாங்க. அந்த வார்டனை சஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் கூட இந்த கேஸை வந்து சிபிஐ சிஐடிக்கு மாத்திருக்காங்க. அடுத்தது இது நாள் வரைக்கும் வெறும் சஸ்பீசியஸ் டெத்தா இருந்த கேஸை மர்டர் கேஸா வந்து மாத்திருக்காங்க. ஜெயில இருந்த சிசிடிவி கேமராவை வந்து கைப்பற்றி, ஏன்னா பல இடத்துல வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது சிசிடிவி கேமராக்கள் வந்து எப்பயுமே காண போயிடும் போன ஆட்சி காலத்துல எல்லாம். இப்ப அந்த சிசிடிவி கேமராவை வச்சுதான் அந்த செல்லுக்குள்ளார என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுங்கிறது, அந்த செல்லுல இருந்த 8 அந்த இன்மேட்ஸையும் வந்து கூட இருந்த கைதிகளையும் இன்னைக்கு 8 பேர்த்த வந்து கைது பண்ணிருக்காங்க. எல்லாத்து மேலையும் வந்து இன்னைக்கு கொலை வழக்கு வந்து பதியப்பட்டிருக்குது. அப்போ இந்த அளவுக்கு இதெல்லாம் தான் செயல்பாடுகள். இப்ப அவர் பேசாம வந்து வேற வேலை செய்யறங்கிறதுக்காக செக்ரட்டரியேட்ல வேலை பாக்குறாங்கிறது இல்ல. இன்னைக்கு காவல்துறையினுடைய மினிஸ்டர் வந்து ஐயா சீஃப் மினிஸ்டர் தான். அப்போ அவர் அந்த இடத்துல எல்லா இடத்தையும் காரியத்தை துரிதப்படுத்துறாங்க. அப்ப ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வந்து அரெஸ்ட் நடக்குது. இங்க இதுக்கு முன்னாடி நடந்த காவல் மரணங்கள்ல இதெல்லாம் நம்ம பார்த்ததே இல்ல. கேஸ் வழக்கு பதிவு பண்றதுக்கே வந்து பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். இப்ப கூட நம்மளுடைய பார்வை என்னன்னா, இன்னைக்கு கூட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட வந்து இந்த கோரிக்கையை வச்சிருக்காங்க. ஈவன் பரந்தாமன் அவர்கள் கொடுத்த பிரஸ் மீட்ல கூட ஒரு கோரிக்கை என்ன வச்சிருந்தாருன்னா, இத நாங்க வந்து அஜித்குமார் மரணத்தை வந்து சிபிஐக்கு மாத்தின மாதிரி இதையும் சிபிஐக்கு மாத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து நியாயமான கோரிக்கையும் கூட தான். ஏன்னா இது வந்து இந்த காவல்துறையில அங்க இருக்கக்கூடிய ஜெயில இருக்கக்கூடிய அந்த வார்டன்ஸுக்கு அந்த கைதிகள் அடிக்கிறது எந்த சூழ்நிலையில வந்து அடிக்கிறாங்கிறத இன்னைக்கு தகவல்கள் வந்திருக்கு. ஆனா இதெல்லாம் உண்மையா, இது வெளி இடத்துல வந்து வேற என்ன பிரச்சனை இருக்குது, இது வந்து ஒரு ஹை லெவல் கமிட்டி வந்து இதை என்கொயர் பண்ணாதான் கம்ப்ளீட்டான டீடைல் வரும். அந்த டீடைல் வந்து இந்த ஆட்சியில தாவேகா ஆட்சியை பொறுத்த வரைக்கும் தப்பு செய்யற யாரும் தப்பிக்க கூடாதுங்கிறதுல ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்காங்க. கட்டாயமா வந்து இந்த வழக்கில் இருந்து எந்த ஒரு தனிநபரோ இல்ல அதிகாரிகளோ யார் இதுல ஈடுபட்டிருந்தாலும் அவங்க இந்த வழக்கில் இருந்து தப்பிக்க முடியாது. அதற்கு உண்டான வேலைகளை துரிதமா அவங்க நம்ம பாக்குறாங்கன்னு தான் பாக்குறோம். அப்ப நம்ம பாக்குறது பூராமே இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரியே அந்த சபரி அவங்களுடைய மனைவி கிட்ட சாரிமா அப்படின்னு சொன்னா ஈக்குவலைஸ் ஆயிடுமா நார்மலைஸ் ஆயிடுமான்னு ஆகாது. அவங்க கேட்கறது இன்னைக்கு செகண்ட் அட்டாப்சி கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் அட்டாப்சில வந்து எங்களுக்கு கன்வின்சிங்கா இல்லைன்னு. ஆனா இதே வந்து இன்னொரு அமைப்பு, எனக்கு அந்த அமைப்பு பேர் டக்குன்னு ஞாபகம் வரல, இந்த மாதிரி கைதிகளை அடிச்சு கொடூர மரணங்களை வந்து விசாரிக்கக்கூடிய அமைப்புன்னு இருக்காங்க. அந்த அமைப்பை சேர்ந்தவரே வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 3 ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து துறை சார்ந்த நிபுணர்களை வர வச்சு இந்த மாதிரி துரிதமா அட்டாப்சி பண்ணினதே வந்து பாராட்டுக்கு உரியது அப்படிங்கிற ஒரு சான்றிதழ் மாதிரி வாய்ப்பு வழியா அவங்களும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இந்த அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு உண்டான பாராட்டு. ஆனாலும் இது இன்னும் துரிதமான நடவடிக்கை எடுக்கணும். பெரிய அளவுக்கு வந்து இதுல யாரு ஈடுபட்டிருந்தாலும் எந்த இடத்துல ஈடுபட்டிருந்தாலும், ஏன்னா இன்னொன்னு என்ன சொல்லப்படுதுன்னா, பாதிக்கப்பட்ட மக்கள் மீண்டும் மீண்டும் சொல்றது முதலமைச்சர் பேசுறது எங்களுக்கு பேசினா ஒரு ஆறுதலாக இருக்கும் அப்படின்றது தானே. இல்ல, நான் அதனாலதான் ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன், அங்கேஷ் சீஃப் மினிஸ்டர் பேசலாம், பேசுறதுல ஒன்னும் தப்பு இல்லைன்னு நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். அப்ப நீங்க கவனிக்கலன்னு நினைக்கிறேன். எனக்கு அதுல மாற்று கருத்து இல்ல. விஜய் அவர் இதுல வந்து முதலமைச்சர் பேசக்கூடாதுன்னு நான் எந்த இடத்துலயும் சொல்லல. அவர் கவனத்துக்கு போதா இல்லன்னு தெரியும் மக்களுக்கு. அவருடைய கவனத்துக்கு போதா இல்ல, முதலமைச்சர் கவனிக்கிறாரா இல்லையா எங்காவது தெரியணும்ல. அவரு கவனத்துக்கு போகாம இந்த அளவுக்கு வந்து நான் இப்ப பட்டியலிட்டேன். ராஜீவ்காந்தி கூட கேட்டாரு, நான் வந்து எல்லாத்தையுமே சொன்னேன். இதெல்லாம் முதலமைச்சருடைய கவனத்துக்கு போகாம இந்த அளவுக்கு எடுக்காது. இல்ல அப்ப முதலமைச்சருக்கு தெரியாம இதெல்லாம் நடக்கல. இல்ல அப்ப இது முதலமைச்சருடைய ஒப்புதலோடு அவருடைய மேற்பார்வையில செயல்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குது. இப்ப அந்த இனிஷியல் என்கொயரி எல்லாம் போய்கிட்டு இருக்கும் போது கட்டாயமா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன வரும்னா காம்பன்சேஷன். ஏன்னா இது ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னாக்கா காம்பன்சேஷன் வந்து இந்த மாதிரி கஸ்டோடியல் டெத்துக்கு வந்து 5 லட்சம் ரூபாய்ங்கிறது இருந்துச்சு. திமுக ஆட்சி காலத்துல தான் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து அதை வந்து எல்லா மாநிலங்களும் ரிவைஸ் பண்ணணுங்கும் போது தமிழகத்திலையும் அந்த 5 லட்சத்தை 7.5 லட்சத்தை உயர்த்தி கொடுத்தோம். போன தடவை அஜித்குமார் மரணத்துல கூட நீதிமன்றம் தலையிட்டு இதுல பெரிய அளவுக்கு முறைகேடுகள் நடந்திருக்குதுன்னு சொல்லி 25 லட்சம் ரூபாய் வந்து காம்பன்சேஷன் நீதிமன்றத்து மூலியமா கொடுக்க வச்சாங்க. சோ அப்ப இவங்க வந்து இப்ப அரசாங்கம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதும்
பொருளாதார ரீதியான காம்பன்சேஷன் ஒண்ணு, அடுத்தது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எலிஜிபிளான இப்ப அவங்களுடைய ஒய்ஃபுக்கு கூட ஒரு அரசாங்க வேலை கொடுக்கலாம். அடுத்தது அந்த நபர்களுக்கு வந்து ஒரு அரசாங்க ரீதியா ஒரு வீட்டுமனை பட்டாவோ இல்ல வீடோ ஒதுக்கீடு பண்ணலாம். ஏன்னா ராஜீவ்காந்தி ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த உயிரை எடுக்கிறதுக்கும் எந்த அதிகாரிகளுக்கும் உரிமை கிடையாது. ஏன்னா நம்மளுடைய சட்டத்துல என்னுடைய உயிரை மாற்றிக்கிறதுக்கு நான் சூசைட் பண்றதுக்கே எனக்கு உரிமை இல்லை. என் உயிரை நானும் எடுத்துக்க முடியாது. அப்படி இருக்கும் போது என்னுடைய உயிரை இன்னொருத்தர் எடுக்கிறாங்க போது இது அரசாங்கம் இதை பொறுப்பு எடுத்துக்கணும். அதுல மாற்று கருத்து இல்ல. ஏற்கனவே கோர்ட்டுகள் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த மாதிரி அதிகாரிகளுடைய அஜாக்கிரதையினால ஏற்படக்கூடிய மரணங்களுக்கு அரசாங்கம் வந்து நஷ்டஈடு கொடுக்க வரும்போது அதுல சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கிட்ட இருந்து அந்த ரெக்கவரி பண்ணணுங்கிற தீர்ப்பையும் பல இடத்துல வந்து நீதிபதிகள் கொடுத்ததை நம்மளால பார்க்க முடியுது. அப்போ இந்த மாதிரி தண்டனைகள், அதே மாதிரி இந்த பென்னிக்சன் ஜெயராஜுக்கு கோர்ட்ல அத்தனை பேர்த்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு கோர்ட்டும் அதை கடினமா பாக்குறாங்க. அது செஷன் கோர்ட்னாலும் இது ஹைகோர்ட்டினுடைய கன்ஃபர்மேஷனுக்காக அது பெண்டிங் இருக்கு. அப்ப இன்னைக்கு நீதித்துறையிலையும் இந்த மாதிரி போலீஸ் கஸ்டோடியல் டெத்தோ இல்ல வந்து ஜுடிஷியல் கஸ்டோடியல் டெத்தோ யாருமே எந்த இடத்துலயுமே அதை வந்து சாதாரணமா பார்க்கக்கூடிய மனநிலையில தமிழ்நாடும் இல்ல, ஒட்டுமொத்த பாரதமும் இல்ல. கட்டாயமா இன்னைக்கு நீதித்துறை அதுல வந்து பெரிய அளவுக்கு வந்து அவங்க இருப்பாங்க. அதுக்கு அரசாங்கம் துரிதமான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்கிறதா என்னுடைய பார்வை.